Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராத்தில் செகண்ட் பேப்பர் அத் சங்கோச் தான் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. ஆல்ரெடி அத் விஸ்தார் நம்ம பார்த்துட்டோம். அத் விஸ்தாரோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சொல் ஒரு பொருளுக்கு மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க. காலப்போக்கில் அதே சொல் பார்த்தீங்கன்னா பல பொருளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதோட ஆப்போசிட் தான் அத் சங்கோச்சுன்னு வாங்கப்பா. அத் சங்கோச்னு ஒரு சொல்லின் பொருள் எப்படி சுருங்குதல்னு வாங்க. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சொல் பார்த்தீங்கன்னா பல பொருளுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொல் ஒரு பொருளுக்கு மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் அத் சங்கோச்ப்பா. பாஷா கே விகாஸ் மே அத் சங்கோச் கா மகத்துவபூர்ண ஸ்தான் ஹே. மொழியோட வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த அத் சங்கோச் மிகவும் முக்கிய இடத்துல இருக்குதுன்றாங்க. ஆரம்பிக் கால் மே சபி ஷப் சாமானிய இ ரஹே ஓங்கே. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சொற்களும் பார்த்தீங்கன்னா பொதுவான பொருளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சபியதா கே விகாஸ் கே சாத் விசிஷ்டா கி பாவனா ஆத்தி கயி ஹோகி. நாகரிகம் வளர வளர ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பெயர் வைக்கிற பழக்கம் வந்ததுன்றாங்க. சப்தோங்கோ அத் சங்கோச் பி ஓத்தா கயா ஓகா. அப்போ அந்த சொல் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சதுன்றாங்க. மிருக் ஷப் பஹலே சபி ஜான்வரும் கேலியே கஹா ஜாத்தா தான். மிருகன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் எல்லா விலங்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினாங்க. மிருக்ராஜ் மானே ஜான்வரும் கே ராஜா சிங் கோ கேத்தேஹேன். இந்த மிக் ராஜா பார்த்தீங்கன்னா விலங்கோட அரசன் சிங்கத்தை குறிச்சதுன்றாங்க. மிருகம் சபி ஜான்வரும் கேலிஹேன். இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளுக்கும் குறிக்கும் சொல்லுன்றாங்கப்பா. இந்தியுமே மிருக்கா அத் சங்குச்சித் ஓக்கர் ஹிரன் ஹத் ஓ கயா ஹே. இந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மிருகம் காலப்போக்கில் சுருங்கி ஹிரன் மட்டும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஹிரன்னா மானுக்கு மட்டும் குறிக்கிற வார்த்தையாக மிருகம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கப்பா. மிருக் திருஷ்ணிகா ஜெய்சே ஷப் प्रयोग जब शुरू हुए थे उसी युग में अत संकोच पारम हो गया था. மிருக் திருஷ்ணிக்கான பார்த்தீங்கன்னா காணல் நீருன்னு வாங்கப்பா, இல்லை மாய தோற்றுன்னு வாங்க. இப்போ பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா தொலை தூரத்துலேருந்து பார்க்கும்போது தண்ணீர் இருக்க மாதிரி தோன்றும். ஆனால் பக்கத்தில் நம்ம போய் பார்க்கும்போது தண்ணீர் இருக்காது. அதுதான் மிருக் திருஷ்ணிகான்றாங்க. அப்போ மிருக் திருஷ்ணிகா இந்த வார்த்தை தோன்றிய காலத்திலிருந்தே அர்த் சங்கோச் தொடங்க ஆரம்பிச்சதுன்றாங்க. வைசேயி பாரியகா அர்த் ஸ்ரீ கன்யா பஹன் மாதா ஆதி. பாரியா என்ற மீனிங் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஸ்ரீனா பெண், கன்யானா மகள், பஹானா சகோதரிப்பா, மாதானா அம்மா. அப்போது அந்த பாரியா என்ற வார்த்தை ஆரம்பத்தில் ஸ்ரீ கன்யா பஹன் மாதா குறிச்சதுன்றாங்க. அப் சிர்ஃப் விவாயித்த ஸ்ரீ இ பாரியா கஹலாத்தி ஹே. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த பொருள் சுருங்கி வெறும் திருமணான மனைவியை மட்டும் குறிக்குதுன்றாங்க. श्राद्ध का अर्थ ध्यानपूर्वक या श्रद्धापूर्वक किए जाने वाला कार्य. இந்த ஸ்ராத்த மீனிங் பார்த்தீங்கன்னா தியான்பூர்வக்னா கவனமாகவும், ஸ்ரத்தாபூர்வக்னா மரியாதையுடனும் செய்யக்கூடிய செயலை தான் ஸ்ராதன்பாங்க. अब उसका संकुचित अर्थ ये किसी की मृत्यु के बाद उसकी 10वीं या 1 वर्ष के पूरा होते ही किया जाने वाला दान பிராமன் போஜ் ஆதி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஸ்ராதா மீனிங் சுருங்கி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்த அந்த 10வது நாள் குறிக்குன்றாங்கப்பா. இல்லை அவங்களோட ஆண்டு நினைவு நாளில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அந்த தானம், பிராமணர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு அளிப்பாங்களா போன்ற சடங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிக்குதுன்றாங்க. இன்றைக்கி நம்ம அத் சங்கோச் டிப்னி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.